வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்ல லீவரேஜ் சாப்டர்ஸோட ஒன் ஷாட் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. இப்ப இந்த வீடியோல நம்ம அதுக்கான ஃபார்முலாஸ், ஃபார்மட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்றத பாத்துக்கலாம். ஓகே பாருங்க. ஃபர்ஸ்ட் இது ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட். இது ஆப்பரேட்டிங் லீவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த அளவுக்கு உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அதாவது சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் நமக்கு கிடைக்கிறது பேரு கான்ட்ரிபியூஷன். அந்த கான்ட்ரிபியூஷன்ல இருந்து நம்ம பிக்ஸட் காஸ்ட மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா EBIT கிடைக்கும். நமக்கு ஆப்பரேட்டிங் லீவரேஜ்க்கு இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணா போதும். ஏன் அப்படின்னா ஆப்பரேட்டிங் லீவரேஜோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்க. ஓகே, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT தான் ஆப்பரேட்டிங் லீவரேஜ். ஓகே, கான்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். EBIT கான்ட்ரிபியூஷன் மைனஸ் பிக்ஸட் காஸ்ட். இததான் இப்ப நம்ம அந்த ஃபார்மேட்ல போட்டிருந்தோம். அப்ப நமக்கு தேவை கான்ட்ரிபியூஷனும் EBIT-யும் தான் ஆப்பரேட்டிங் லீவரேஜ்க்கு. அதனால நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டை EBIT கண்டுபிடிக்கிற வரைக்கும் நிறுத்திக்கலாம். ஓகே, டிகிரி ஆஃப் ஆப்பரேட்டிங் லிவரேஜ் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBIT. அதாவது ஒரு 2 பீரியடுக்கு கொடுத்திருப்பாங்க EBIT எல்லாம், சேல்ஸ் எல்லாம். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பர்சன்டேஜ் சேஞ்ச், எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து EBIT சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். அண்ட் எவ்வளவு வந்து சேல்ஸ் வந்து பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். ஓகே, அதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்றது மூலமா நமக்கு டிகிரி ஆஃப் ஆப்பரேட்டிங் லீவரேஜ் கிடைக்கும். ஓகே, எஸ். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பினான்சியல் லீவரேஜ்க்கான ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட். அதாவது இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம வந்து ஆப்பரேட்டிங் லீவரேஜ் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட மைனஸ் பண்ணணும். கிடைக்கிறது பேரு EBT. ஓகே, அதுல வந்து நம்ம டாக்ஸ மைனஸ் பண்றோம். அதுக்கப்புறம் earnings available for equity shareholder கிடைக்குது. ஓகே, எதுக்காக இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் இது வரைக்கும் நம்ம போடணும் அப்படின்னா டிகிரி ஆஃப் ஆப்பரேட்டிங் லிவரேஜ்க்கு நமக்கு வேணும். இபிஎஸ் பாத்தீங்கன்னா நம்ம கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்லயே பார்த்துட்டோம் இல்லையா, earnings available for equity shareholder divided by number of equity share. அதுதான் EPS ஓட ஃபார்முலா. ஓகே, இப்ப இந்த அளவுக்கு EPS வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்ல இருக்கணும் இன்ஃபர்மேஷன். அப்பதான் நம்மளால டிகிரி ஆஃப் பினான்சியல் லீவரேஜ் வந்து நம்ம போட முடியும். எஸ், பாருங்க இப்ப ஃபார்முலா. பினான்சியல் லீவரேஜோட ஃபார்முலா EBIT டிவைடட் பை EBT. ஓகே, EBIT என்னன்னு தெரியும் அண்ட் EBT என்னன்னு தெரியும். பாருங்க, டிகிரி ஆஃப் பினான்சியல் லீவரேஜ்க்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EPS டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBIT. இதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட்டை EPS கண்டுபிடிக்கிற வரைக்கும் நமக்கு இன்ஃபர்மேஷன் போடுறதுக்கு நம்ம போட்டு வச்சிருக்கோம். புரிஞ்சுச்சா? எஸ், இது பினான்சியல் லீவரேஜ். இப்ப கம்பைன் லீவரேஜ்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பரேட்டிங் லீவரேஜையும் அண்ட் பினான்சியல் லீவரேஜும் கம்பைன் பண்றது தான் கம்பைன் லீவரேஜ். ஃபார்முலா பாருங்க, கம்பைன் லீவரேஜ் ஓடுது ஆப்பரேட்டிங் லீவரேஜ் இன்டு பினான்சியல் லீவரேஜ். ஏன் அப்படின்னா ஆப்பரேட்டிங் லீவரேஜோட ஃபார்முலா இது கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT. இது பினான்சியல் லீவரேஜோட ஃபார்முலா EBIT டிவைடட் பை EBT. இப்ப இந்த EBIT-யும் இந்த EBIT-யும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBT. இதுதான் கம்பைன் லீவரேஜ். ஓகே, புரிஞ்சுதா? ஆப்பரேட்டிங் லீவரேஜ் இன்டு பினான்சியல் லீவரேஜ் இஸ் கம்பைன் லீவரேஜ். டிகிரி ஆஃப் கம்பைன் லீவரேஜ் பாத்தீங்கன்னா டிகிரி ஆஃப் ஆப்பரேட்டிங் லீவரேஜ் இன்டு டிகிரி ஆஃப் பினான்சியல் லீவரேஜ் தான். ஓகே, பாருங்க, இது வந்து டிகிரி ஆஃப் ஆப்பரேட்டிங் லீவரேஜ் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBIT டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ். இது டிகிரி ஆஃப் பினான்சியல் லீவரேஜ் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EPS டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EBIT. இப்ப இந்த EBIT சேஞ்சும் இந்த EBIT சேஞ்சும் கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வரும் பாருங்க, percentage change in EPS divided by percentage change in sales. இதுதான் degree of combined leverage. புரிஞ்சுதா? ஓகே, எஸ். இப்ப வந்து இதுல வந்து லீவரேஜ் சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். ஏன்னா இந்த மூணே ஃபார்முலா தான். என்னென்ன ஃபார்முலா? ஆப்பரேட்டிங் லீவரேஜ், பினான்சியல் லீவரேஜ், கம்பைன்ட் லீவரேஜ். இதுதான் வந்து பேசிக்கா எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். அண்ட் இப்ப அடிஷனலா இந்த லீவரேஜ் சாப்டர்ல நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ் தான். அதாவது பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EPS கண்டுபிடிக்கிறதுக்கு கம்பைன்ட் லீவரேஜ் இன்டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ். இது ஒரு சில ப்ராப்ளம்ல நமக்கு என்ன கொடுத்துருவாங்கன்னா கம்பைன்ட் லீவரேஜ் இருக்கும், அப்புறம் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் சேல்ஸ் இருக்கும். அப்ப நம்ம பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் EPS வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றது மூலமா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் சேல்ஸ் டு earn required EBIT. இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா fixed cost plus desired EBIT divided by PV ratio. ஓகே, EBIT கொடுத்துருவாங்க, நம்ம வந்து சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப fixed cost plus அந்த EBIT, I mean அங்க கொடுத்திருக்க EBIT divided by PV ratio. அதுக்கப்புறம்
ஆப்ரேட்டிங் பிரேக் ஈவன் பாயிண்ட், பினான்சியல் பிரேக் ஈவன் பாயிண்ட் ரெண்டு இருக்கு. அதெல்லாம் ரேர் ப்ராப்ளம்ஸ் தான். இது எல்லாமே ரேர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த 3 ஃபார்முலா தான் ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, இப்ப பிரேக் ஈவன் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் per யூனிட். அண்ட் பினான்சியல் பிரேக் ஈவன் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் இன்டு சேல்ஸ். ஓகே, இது எல்லாமே இதுல இந்த ஸ்லைட்ல இருக்க எல்லா ஃபார்முலாஸும் பாத்தீங்கன்னா ரேர் கேசஸ்ல உங்களுக்கு லீவரேஜ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால இதை சொல்லியிருக்கேன். அண்ட் இதுக்கான ப்ராப்ளம்ஸும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதோட லிங்க்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க அந்த ப்ராப்ளம்ஸையும் செக் பண்ணிக்கலாம். எஸ், நெக்ஸ்ட் வீடியோல வேற சாப்டர்ல இருந்து நம்ம ஃபார்முலாஸ் பார்க்கலாம். Thank you for patient listening.